வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உட்பட 4 பிரதிவாதிகளை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவு. வாகன இறக்குமதிக்கு அனுமதியை காரணம் காட்டி அமைச்சர்கள் தமக்கான வாகனங்களை கொண்டுவர தயாராகின்றனரா என்று வாகன இறக்குமதியாளர் சங்கம் சந்தேகம். அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவங்ச சுட்டிக்காட்டு. நீதிக்காக ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தை அழைக்க சில வெளிநாட்டு அமைப்புகளின் முயற்சிகளுக்கு அஞ்சி பின்வாங்க போவதில்லை என்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் உட்பட 4 பிரதிவாதிகளை விடுதலை செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி 2012ஆம் ஆண்டு கிரேக்க பத்திரங்களில் முதலீடு செய்து அரசாங்கத்திற்கு 1.84 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்தியதாக குறித்த 4 எதிராகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதன்படி கையூட்டல் எதிர் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தொடர்ந்து முன்கொண்டு செல்ல முடியாது என அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் ஏனையவர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் ஆரம்ப ஆட்சேபனைகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் முதல்கட்ட ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பிரதிவாதிகளை விடுதலை செய்து உத்தரவிட்டார். வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுவதை காரணம் காட்டி தமக்கு தேவையான வாகனங்களை கொண்டுவர அமைச்சர்கள் தயாராகின்றனர் என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கம் தெரிவிக்கின்றது. இன்று இடம்பெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அதன் தலைவர் பிரசாத் மானகே இதனை தெரிவித்தார். வாகன இறக்குமதி துறையில் நிலவும் பிரச்சினைகள் காரணமாக இதுவரை 50 தொடக்கம் 60% வரை மக்கள் தொழிலை கைவிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வாகன இறக்குமதி தொடர்பாக 4 வருடங்களாக காத்திருக்கிறோம் என்றும் விரைவில் கொண்டு வருவோம் என்கிறார்கள். ஆனால் இதுவரை ஏற்றுமதி செய்யப்படவில்லை. நாங்கள் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அரசாங்கம் 200% வரி விதிக்கின்றது. நாங்கள் ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியுடன் கலந்துரையாடினோம். முதலில் பஸ், லொரி போன்ற வாகனங்கள் அனுமதிக்கப்படும் என்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதத்தை பார்த்துவிட்டு அதனை செய்வோம் என்றும் தெரிவித்தார். மேலும் இதனை காரணம் காட்டி அமைச்சர்களுக்கு தேவையான வாகனங்களை கொண்டுவர ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஏனெனில் அண்மையில் அமைச்சர்கள் சபாநாயகரிடம் வாகனங்களை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டால் முக்கியமான அமைச்சு பதவியை கூட பெற்றுக்கொள்ளும் திறமை தமக்கு இருப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவங்ச தெரிவித்தார். அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். அத்துடன் எதிர்க்கட்சிகளும் தம்முடன் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தாங்கள் இணைந்தாலும் உயர் பதவியை பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் எல்லோரும் ஒரே சித்தாந்தத்தை தான் கடைபிடிக்கின்றார்களே தவிர அரசியல் லாபத்திற்காக தமது சித்தாந்தங்களை மாற்ற தயாராக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் தற்போது அரசியல் ரீதியாக இவ்வளவு மோசமான நிலைமை ஏற்பட்டாலும் அதே போன்று தமது சித்தாந்தத்தை பேணிக்காக தாம் செயற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் இந்த ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டை தனக்கு ஒதுக்கி தருமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக டெலோ கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒதுக்கீடு வன்னி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்ட போதும் தமக்கு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார். அதேவேளை கடந்த ஞாயிற்றுக்கிழமை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் நிகழ்வுக்கு சென்றிருந்த ஜனாதிபதியிடம் மன்னார், வவுனியா மாவட்டங்களுக்கென தம்மால் முன்மொழிக்கப்பட்ட திட்டங்களுக்கு இனிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கியது போல் தமக்கும் அனுமதி வழங்குமாறு கோரியிருந்ததாகவும் தெரிவித்தார். அதனை அடுத்து ரணில் விக்ரமசிங்க நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த உதவி செயலாளரை அழைத்து ஏன் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று கேட்டதோடு நிதி ஒதுக்கீட்டுக்கு ஏற்பாடு செய்யுமாறும் அறிவுரை வழங்கியிருந்தார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 50 மில்லியன் ரூபாய் அபிவிருத்தி திட்டங்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட போதும் சில எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய தாக்குதலால் அனாதையாகியுள்ள பாலஸ்தீனிய காசா பகுதியில் உள்ள குழந்தைகளின் நலனுக்காக பொதுமக்களின் பணத்தை சேகரிக்கும் ஜனாதிபதி இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை புறக்கணிப்பதாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர். பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்களுக்கு நீதி கோரி வன்னியில் 2017ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி தொடக்கம் தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 2657 நாட்கள் கடந்துள்ள நிலையில் நேற்று மன்னார் நகரில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் மனுவல் உதயச்சந்திரா கலந்து கொண்டு கருத்து தெரிவித்தார். யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்குவதற்கு அல்ல, குற்றங்களை புரிந்த அரச படைகளை பாதுகாக்கும் உள்ளக பொறிமுறையை அரசாங்கம் முன்வைத்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சரணடைந்த அன்புக்குரியவர்களின் தலைவிதியை வெளிப்படுத்துவதற்காக அரசாங்க பாதுகாப்பு படையினருக்கு எதிராக 7 வருடங்களாக முடிவில்லாத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். வலியை சுமக்கும் தாய்மார்களுக்கும் காணாமல் போன உறவினர்களுக்காகவும் எங்கள் வீட்டிற்கு வந்து பிடித்து சென்றவர்களுக்காகவும் விளையாடிக் கொண்டிருக்கும் போது அழைத்து சென்ற குழந்தைகளுக்காகவும் நாங்கள் கொடுத்த குழந்தைகளுக்காகவும் நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம். மாறாக இறந்த குழந்தைகளுக்காக அல்ல. இதேவழி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் தலைவி ஜோகுராசா கலாரஞ்சினி தலைமையில் பல வருடங்களாக பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்ட தமது சிறு பிள்ளைகளின் புகைப்படங்களை ஏந்தியவாறு கிளிநொச்சி ஆனந்தபுரத்தில் உள்ள தமது தாய்மார்கள் தமது அலுவலகத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தார்கள். நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட தூய போராட்டத்தை அளிக்க சில வெளிநாட்டு அமைப்புகளின் முயற்சிகளுக்கு முன் பின்வாங்க போவதில்லை என்றும் வெற்றி வரை நடைபயணம் மேற்கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். பல அமைப்புகளும் புலம்பெயர் தேசத்தின் சில உறவினர்களும் இந்த போராட்டங்களை பலவீனப்படுத்தவும் தூய போராட்டத்தை பல்வேறு வழிகளில் அளிக்கவும் முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருந்தார். இலங்கையில் மேலதிகமாக உள்ள வெடிமருந்துகளை உக்ரைனுக்கு விற்பனை செய்வதற்கு போலந்து இடைத்தரகர்களை பயன்படுத்துகிறது என வெளியாகியுள்ள தகவல்களை பாதுகாப்பு அமைச்சு நிராகரித்துள்ளது. இவ்வாறான தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை என்று ஆதாரங்களும் இல்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் நளின் ஹேரத் தெரிவித்துள்ளார். எனினும் காலாவதியான வெடிமருந்துகள் இராணுவத்தின் முகாம்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன என்பதையும் அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார். எனினும் இந்த வெடிமருந்துகள் பாதுகாப்பு அமைச்சுக்கு சொந்தமானவை இல்லை, தனியாருக்கு சொந்தமானவை என்று தெரிவித்துள்ள அவர் பாதுகாப்பு கரிசனைகள் காரணமாக இவற்றை அகற்றுமாறு அந்த நிறுவனத்தை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தனால் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட தீர்மானங்களால் தமிழிலும் பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளதாக முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் சபா குகுதாஸ் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவரால் இன்று வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, யுத்தம் நிறைவடைந்த பின்னர் தமிழ் தேசிய அரசியலை சிறந்த தலைமைத்துவத்தின் கீழ் கொண்டு செல்ல கிடைத்த பல சந்தர்ப்பங்களை இலங்கை தமிழரசு கட்சியும் அதன் தலைமையும் பலவீனப்படுத்தி தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பை சிதைத்து பல ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் தியாகத்தால் கட்டி வளர்க்கப்பட்ட கட்சியினையும் மக்கள் வெறுப்பு நிலைக்கு தள்ளியுள்ளனர். புலிகள் அமைப்பின் பலத்தினால் பெறப்பட்ட 22 பாராளுமன்ற உறுப்பினர் பலத்தினை 15 ஆண்டுகளில் 10ஆக பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. புலிகள் அமைப்போடு மேற்கொள்ளப்பட்ட சர்வதேச பேச்சுவார்த்தையை யுத்தத்தின் பின்னர் தங்களுடன் தொடருமாறு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைமை தாங்கிய சம்பந்தன் உடனடியாக சமாதான தூதுவர் எரிக் சொல்கேமுக்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் கோரிக்கை வைக்காமை தவறு. அவ்வாறு கோரிக்கை வைத்திருந்தால் சகல தரப்பினதும் உண்மை முகங்கள் வெளிவந்திருக்கும் என்பதுடன் இன்று எரிக் சொல்கேம் இல்லாத புலிகள் அமைப்பு மீது முழு குற்றச்சாட்டையும் வைத்திருக்க முடியாது. ஆனால் ஒஸ்லோவில் உரையாடிய விடயங்களை விட்டுக் கொடுக்க முடியாது என 15 ஆண்டுகளின் பின்னர் கனவு கண்ட சம்பந்தன் ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் விடயத்தில் ஒஸ்லோ விடயத்தை கையில் எடுத்துள்ளார். நல்லாட்சி அரசில் புதிய அரசியல் அமைப்புக்கான இடைக்கால வரைவு வந்தபோது சம்பந்தனின் உண்மை முகம் அம்பலமானது. நல்லாட்சி அரசாங்கத்தில் அதன் 100 நாள் வேலை திட்டத்தில் 9 மாகாணங்களுக்குமான காணி போலீஸ் நிதி அதிகாரங்களை இலகுவாக பெற்றிருக்க முடியும். அதன் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் சகல இருப்புகளும் மத்திய அரசாங்கம் கபலீகரம் செய்வதை சட்ட ரீதியாகவும் தடுத்திருக்க முடியும். சஜித் பிரேமதாச மாகாணங்களுக்கு காணி போலீஸ் அதிகாரங்கள் கிடைக்க உண்மையாக விரும்பினால் தற்போது கூட ஒரு தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க முடியும். ஏன் செய்யவில்லை? தமிழின படுகொலை விவகாரம், ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானங்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் போன்றவற்றில் உறுதியான நிலைப்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்த தவறியுள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள். தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து கூட்டமைப்பாக இருந்த காலங்களில் ஒன்று கூட்டி ஏகமனதான தீர்மானங்களை தமிழரசு கட்சி எடுக்கவில்லை. மாறாக சம்பந்தனின் தன்னிச்சையாக பல தடவைகளில் தீர்மானங்களை வெளிச்சக்திகளின் தேவைக்கு ஏற்படுத்தமையால் பல பின்னடைவுகள் தமிழினத்திற்கே ஏற்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கட்சிகளின் பிளவுகளுக்கும் தேசிய அரசியலின் பலவீனமான நிலைக்கும் தமிழரசு கட்சியின் தன்னிச்சையான முடிவுகள் காரணமாகியதுடன் தமிழ் தேசிய அரசியலுக்குமான தலைமைத்துவத்தையும் இழந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது.